ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இப்போ வந்து நாங்க ஒரு மேட்ச் ப்ரிவ்யூ பண்ணலாம்னு வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி விசஸ் பிபிகேஎஸ் லக்னோல நடக்குது, ஏக்கனா ஸ்டேடியம். நான் வந்து ஆக்சுவலா இந்த சீசன் அவங்க பஞ்சாப் பீக்ல ஆடிட்டு இருக்கும்போது நான் எதிர்பார்த்த மேட்ச் இது. ஏன்னா வந்து ஒரு அளவுக்கு பவுலிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கும். அவங்க பீக் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பவுலிங் அவங்க பேட்டிங்னு பார்க்கலாம்னு பார்த்தேன். ஆனா இப்போ வந்து அப்படியே டோர்னமெண்ட்ல எல்லாமே தலைகீழா நடந்து இவனுங்க பேட்டிங் இவனுங்க பவுலிங்ன்ற மாதிரி இப்போ மாறி ஆயிடுச்சு. ஸோ நீ என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க டீம் சேஞ்சஸ் அந்த மாதிரி போயிடுவோம். நான் எதிர்பார்த்தது நடக்கல. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஸோ ஒன் லாஸ்ட் மேட்ச் ஃபார் தெம் டு ஸ்டே இந்த டோர்னமெண்ட் ஃபார் பஞ்சாப். அப்போ கூட அவங்க குவாலிஃபை ஆகும்னு சொல்ல முடியாது, ஸ்டே பண்ணலாம். வெயிட் பண்ணும் மற்றவங்களோட டிசிஷன்ஸாக. ஸோ மத்தவங்க இல்ல, ஆர்ஆரோட ஒரே டிசிஷன் தான். ஆர்ஆர் ஜெயிச்சா எல்லாருமே காலி, அந்த மாதிரி இருக்கு இப்போ. ஆர்ஆர் ஜெயிக்கணும், கரெக்ட். இப்போ இல்லை ஆர்ஆர் தோத்தாங்கன்னா இப்போ கேகேஆர் காலை வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ டிசிஷன்ஸ் பெண்டிங்கில் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஆன் வரணும் அவங்க. அகைன் எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா நத்திங் டு லூஸுங்கிற மாதிரி தான் ஆட போகிறாங்க. இப்பயும் மோஸ்ட்லின் கான் அவைலபிள் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஸ்குவாட் சேஞ்சஸ்லேருந்து போயிடலாம். நான் போன கேம் ஆனார். அதுதான். இல்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல போட்ட மாதிரி பவுலிங் போடுறது இல்ல. அவங்க வந்து பேட்டிங் கொஞ்சம் நல்லா அடிச்சோடனே சரி நம்ம தான் நல்லா அடிக்கிறோம்ல, நம்மளும் ஒரு 200 கொடுப்போன்ற மாதிரி இஷ்டத்துக்கு பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஷார்ட் பால், ஸ்லாட் பால், லெக்ஸ் அவுட், இது பவுன்ஸ் வந்து இங்கேக்குள்ள போடுறாங்க, அடி சிக்ஸ் அடிச்சுக்கோ பின்னாடின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பண்றாங்க. அதெல்லாம் நம்ம மாத்தணும். கொஞ்சம் லைன்ல இருந்து ஷமி வருவாரான்னு தெரியல. ஷமி போன மேட்ச் ரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொட்டேட் பண்ணுவாங்க யாராவது. எனக்கு தெரிஞ்சு போன வச்சு ஆகாஷ் சிங் அடி வாங்கிட்டாரு ஒரு 50 ரன் மேல 3 ஓவர்லயே அப்படின்றப்போ அவரை உட்கார வச்சு திரும்ப சமி எடுத்துட்டு வருவாங்க. இல்லாட்டி பிரின்ஸ் யாதவ் 2-3 மேட்ச் அடி வாங்குறாரு, அவருக்கு நம்ம இந்த சீசன்ல ரெஸ்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு சமி எடுத்துடலாம். என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க. அந்த மாதிரி பண்ணி தான் இந்த ரன்கள் இருக்காங்க. அப்புறம் மார்க்கம் இல்ல. சோ மார்க்கம் அவரு பர்சனல் ரீசனுக்காக ஊருக்கு போயிட்டாரு. சோ மார்க்கம் இல்லாம ஆடுவாங்க. போன மேட்ச் அப்படிதான் ஆனாங்க சொல்றேன். ஸோ ஃபாரினர்ஸ் ஆப்ஷன் எதுவும் தெரிஞ்சு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ இதர் இந்த பவுலிங் சேஞ்ச் மட்டும் பண்ணுவாங்கன்னு தோணுது. இல்ல அந்த பிரெட்ஸ்கின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு பேட் கொடுக்கலாம். அதான் ஒரு தடவை கொடுக்கலாம், பேட்டை கொடுத்து பார்க்கலாம். அதான் முடிஞ்சு வச்சேடா, கடைசி மேட்ச் தான். ஒரு கூட்டு வந்ததுக்காண்டியாச்சு ஒரு தடவை பேட்டை கையில கொடுத்து அனுப்பிச்சு விடலாம். அதுதான் எய்டன் மார்க்கமும் இல்ல, அந்த இடத்துல அனுப்பலாம். ஆனா பண்ண மாட்டாங்க. என்னன்னு தெரியல. பிபிகே சைடு போனோம்னா இல்ல இங்க எங்க இருக்கா பாயிண்ட் ஏதோ சொல்லணும். இல்ல அதான் அவங்களோட பேட்டிங் இல்ல, அடுத்து பேசுவோம். நீ டீம் சேஞ்ச் போய்க்குவோம். பிபிகேஎஸ் வைஸ் பாத்தீங்கன்னா போன கேம் வந்து ஹர்ப்ரீத் பராரும் லாக்கி ஃபர்கியூசனும் உள்ள வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ யான்சன் அவங்க டிராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போன கேமுக்கு. பாட்லட்டும் ஆடல. எனக்கு தெரியல, லாக்கி ஃபர்கியூசன் பிளேஸ்ல மேபி ஆன்சன் வேணா திருப்பி வருவார், இது மஸ்ட் வின் கேம்ன்றனால. ஹர்ப்ரீத் பரார் ஆடலாம். எனக்கு எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்டு லக்னோல. ஸோ அது ஸ்பின்னருக்கு எப்பவுமே ஓரளவுக்கு இருக்கும். நீங்க பெரிய கிரிப் அண்ட் டர்ன் இல்லைன்னா கூட பெரிய கிரவுண்ட்ல உங்களால ஸ்பின் கொஞ்சம் நல்லா போட முடியும். அதனால எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்பின்னர் போவாங்களான்னு கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பிரார் ஆடுறது நல்ல விஷயம் தான். அதனால எனக்கு தெரிஞ்சு ஹர்ப்ரீத் பரார் ஆடுவாங்க. மேபி ஒரு சேஞ்ச் லாக்கி ஃபர்கியூசன் பதிலா மார்க்கோ யான்சன் எதிர்பார்க்கிறேன் நான். அவங்க வந்து அதே மாதிரி பேட்டிங்ல வந்து சசாங்க் சிங்க்கு பதிலாக மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எடுத்து வந்து அப்படியே வச்சுக்கணும். அதே மாதிரி இவரு டெக்டே ஆடணும். அவங்க திரும்ப நேகல் வதராக்கு போகாம. வைசாக் விஜயகுமார் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அவரை நல்லாதான் போட்டுட்டு இருந்தாரு, அவர் ஏன் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. அவரை திரும்ப எடுத்துட்டு வரணும். அவருக்கு எதுவும் இன்ஜுரியான்னு தெரியல, எதுவுமே அப்டேட் இல்ல. அவரான் திடீர்னு அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. அவரை திரும்ப ஆட வைக்கலாம். அவரு தான் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ், ஒரு வேரியேஷனு, உங்க விக்கெட் தேவையான இடத்துல எடுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை உட்கார வச்சிட்டாங்க, அது ஏன்னு தெரியல. அவரும் வந்தா நல்லா இருக்கும். அதான் கேமுக்குள்ள போனோம்னா எல்எஸ்டிக்கு ஒன்னும் இல்ல இந்த கேம். அவங்க ப்ரூவ் பண்ணதான் பாப்பாங்க. டோர்னமெண்ட்யாவது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிப்போன்றது. பட் எவ்ரி திங் இஸ் ஃபார் பிபிகேஎஸ் தான். நீங்க பாத்தீங்க 6 இன் ட்ராட் தோத்துட்டும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க இன்னும் பிளே ஆஃப்ல போறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சீசனா தான் இருந்திருக்கு இது. ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல லூஸ் பண்றாங்க. நல்ல டீம் தான், நல்ல லீடர்ஷிப் இருக்கு. பட் ஆனாலுமே அவங்க எதிர்பார்த்தது கரெக்டா அமையல. எய்தர் பவுலிங் கொஞ்சம் எல்லா மேட்சும் ரன் கொடுக்குது, இல்ல பேட்டிங்ல அடிக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி மாதிரி. ஓபனர்ஸ் அவங்களுக்கு ஸ்டார்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓபனர் ஸ்டார்ட் கொடுக்காதனால ஸ்ரேயாஸ் ஐயருமே ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கு பிளேஸ்ல விழாம தடங்கள் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது எனக்கு தெரியல. இந்த கேம் வேணா மஸ்ட் வின் கேம். இப்பயுமே இந்த கேம் வின் பண்ணி அவங்க பிளே ஆஃப் போக முடியும், அது பார்க்கணும். ஆனா அந்த ஸ்டேடியம்ல இவங்க பவுலர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாங்க. அந்த எந்த அளவுக்கு இவங்க யூட்டிலைஸ் பண்ணி போடுறாங்கன்றத பொறுத்து இருக்கு. அதே மாதிரிதான் அவங்க பவுலர்ஸுமே கொஞ்சம் ஏக்னா ஸ்டேடியத்துல அவங்க வந்து இப்ப ஆக்சுவலா சிஎஸ்கே ஒரு மேட்ச், ஆர்சிபி ஒரு மேட்ச் அடிச்சுட்டு 3வது மேட்ச் ஏக்னால ஆடுறாங்க. அவங்க வந்து ஏக்னா வந்து ஓரளவுக்கு அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க, ரீட் பண்ணி வச்சிருக்காங்க.
அதனால அது வந்து நீ இப்ப இவங்க பவுலிங்க்குமே அதுதான் சூட்டபிளான பிச்சாவும் இருக்கு. அவங்க அதுக்குதான் பவுலிங் லைனை போய் எடுத்து வச்சிருந்தாங்க. உனக்கு அந்த பேக்கப்ல இருந்து அடிச்சா சூப்பரா இருக்கும் அங்க. நீ சொன்ன மாதிரி மார்க்கோ ஆன்சனி இந்த மேட்ச் ஆடினாருன்னா அவர் அந்த பேக்கப்ல இருந்து அடிக்கக்கூடிய பவுலர். ஸோ அது அவங்களுக்கு பஞ்சாபுக்கு நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. பிளஸ் வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து மெயின் பாசிட்டிவ் என்னன்னா அவங்க ஓப்பனர்ஸ் தான். அவங்க 2 பேரும் அடிக்கிற ரன் தான். ஒரு மார்ச்லாம் வந்துட்டு கடந்த 5 மேட்ச்ல ஒரு 480 அடிச்சு 380 அடிச்சிருப்பாரு, 380 பிளஸ் அடிச்சிருப்பாரு 5 மேட்ச்ல. பிளஸ் ஒரு 50 அடிச்சாரு அது போக. 250 அடிச்சிருக்காரு லாஸ்ட் 3 மேட்ச்ல. சோ ஸ்டார்ட் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. அதுக்கப்புறம் யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா பண்ட்டுக்கும் பெரிய இன்னிங்ஸ் இல்ல இன்னும், பூரானுக்கும் இல்ல. சோ கீழே வரவங்க யாரும் பெருசா இன்னிங்ஸ் ஆடல இன்னும். இல்ல அவங்க வந்து உனக்கு ஸ்டார்ட் கிடைக்குதுன்னா சும்மா ஸ்டார்ட் கிடைக்கல, அக்ரெசிவா அடிக்கிறாங்க. 6 ஓவர் 80, 6 ஓவர் 100, 6 ஓவர் 90 அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடிக்கிறப்போ நீ அப்படியே எடுத்துட்டு போய் 240ல முடிச்சனா சேஸ் பண்ண டீம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா இவங்க என்ன முடிக்கிறாங்க, 6 ஓவர் 80 அடிச்சுட்டு 12 ஓவர் 12 120 அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 200 210ல முடிக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் அவங்க மிஸ் ஆகுது. பிளஸ் பவுலிங்குமே வீக் ஆனதுல கண்ட மணிக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மேட்ச் நல்லா போடுறாங்க. ஆனா நல்லா போடுற மேட்ச் ஃபுல்லா லக்னோல நடந்திருக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இது வந்து பாசிட்டிவ் தான். நத்திங் டு லூஸ்ன்னு சொல்ல முடியாது. உடன் ஸ்பூனை தடுக்கலாம் இந்த மாதிரி ஜெயிச்சா அவங்க அப்படின்றப்போ விளையாடுவாங்க கொஞ்சம். அவர் வேற கேப்டன் வேற வெறி கொண்டு சொல்லிட்டு போயிருக்காரு, பேட் வேர்லாம் யூஸ் பண்ணி குட் டீம் அப்படின்ட்டு போயிருக்காரு. ஸோ அது ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டு. இல்ல ஆனா நீங்க அந்த ஓப்பனர்ஸ எப்படி சொல்றது, அந்த ஓப்பனர்ஸை டிஸ்மேண்டில் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பவுலிங் இருக்கான்னு பாக்கணும். அர்ஷ்தீப்பும் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா போடல. மார்க்கோ ஆன்சன் உள்ள வந்தாலும் சரி, நீங்க நியூ பால் வந்து அஸ்மத்துல் ஒமர்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி ஓப்பனர்ஸை கண்டிப்பா இவங்க அவுட் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பவுலிங் இன்னும் அவங்க வரல. அவங்க குரூப் பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்குமே ஸ்டார்ட் கிடைச்சிரும் எல்எஸ்டி. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ஆடினா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்கோர் போடலாம் போர்ட்ல. ஆனா நம்ம வந்து இன்னொன்னு பாக்கணும், ரிவர்ஸ் பிக்சர்ஸ்ல இந்த பவுலிங் எதிராக முலன்பூர்ல வச்சு 250 ரன் உரிச்சாங்க அவங்க பஞ்சாப். அது அப்ப வேற பஞ்சாப். ஆமா, ஏன்னா அந்த டைம்ல அது வரைக்கும் ஒரு சேஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்த பஞ்சாப் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் ஆடி 250 அடிச்சுப்பாங்க, ஐயோ அந்த டீம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்ச அளவுக்கு இன்வின்சிபிளான பஞ்சாப். இப்போ அந்த பஞ்சாப் இல்ல, இது பஞ்சாப் பறந்து யார் அடிச்சாலும். அதுதான் அந்த மேட்ச் இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல பிரபுசிங் அவுட் ஆயிடுவாரு, பிரியான் சாரியும் கூப்பர் கான்லயும் அடிப்பாங்க. அந்த டீம் வந்து திரும்ப இல்லன்றப்போ எல்எஸ்சிக்கு தான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் நிறைய இருக்கு. அவங்க பவுலிங்குமே இன்னும் கொஞ்சம் முகமது ஷமி வந்துட்டாரு, பிரின்ஸ் யாதவ் கடைசி 2 மேட்ச் ஆஃப்ல இருக்காரு. திரும்ப அவரு ஒரு பால் விராட் கோலிக்கு போட்ட மாதிரி போட்டாருன்னா கூட திரும்ப வந்துருவாரு அவர் பேக்கு. இந்த மாதிரி இருக்காரு. இன்னொன்னு நான் ஏன் அந்த கேம் மாதிரி இருக்காதுன்னு சொல்றேன்னா, அந்த கேம் ஆவேஷ் கான் ஆனார். சோ இந்த கேம் ஆட மாட்டார். அதனால அது நீ சொல்ல முடியாது, திடீர்னு கொண்டு வருவாங்க ஆவேஷ் கான் இவர் பதில் இவர் அப்படின்னு. ஆவேஷ் கான் கூட ஆவேஷ் கான்ல இருந்து அவங்க மூவ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கண்டிப்பா ஆவேஷ் கான் கொண்டு வர மாட்டாங்க. தெரிஞ்சு ரீட்டைனும் பண்ண மாட்டாங்க அவரை. சரி, அது அப்புறம் அந்த பேச்சு அப்புறம் போவோம். இந்த கேம் வருவோம். அதான் நீங்க அதே மாதிரி வந்து பிரியான் சாரியாவுமே ஒரு டவுன்ஃபால்ல தான் இருக்காரு. ஃபுல்லாவே அவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க, அந்த லென்த் போட்டா அடிக்க மாட்டாரு. அந்த பேஸோட அந்த லென்த் போட்டீங்கன்னா இடிச்சீங்கன்னா அவர் அவுட் ஆயிடுறாரு ஃபுல்லாட போய். சோ இவங்களுமே பேஸ் போடுற பவுலர்ஸ் இருக்காங்க. மோசினும் போடுவாரு, ஷமி போடுறாரு, எல்லாருமே பேஸ் வச்சு இடிக்கிற பவுலர்ஸ் இருக்காங்க. மயங்க் இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்குமே அவங்களுக்கு ஸ்டார்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி எல்எஸ்சி வந்து திக்வேஷ் ராத்தியில இருந்து கொஞ்சம் வேற எங்கேயாவது போலாமோன்னு தோணுது எனக்கு ஸ்பின்னருக்கு. எனக்கு கேட்டா சித்தார்த் மணிவாரனே போலாம். அவர் வந்து உனக்கு எஃபெக்டிவா இருப்பாரு. அவர் வான்கடையில 2 விக்கெட் எடுத்த பவுலர். நீங்க ஷபாஸ் அஹ்மதே போடலாம், 4 ஓவர் அவரே போடுவாரு. நான் ஷபாஸ் அஹ்மத் நல்லா போடக்கூடிய, யோசிச்சு போடக்கூடிய பவுலர். அவனுக்கு சரி அடிக்கிறாங்களா இந்த லென்த் மாத்தி இங்க போடணும், அடுத்த பாலே சேஞ்ச் பண்ணி தான் போடுறாரு. அவருக்கு அதான் அந்த மாதிரி சில விஷயங்கள் தான். அதுதானே கேப்டன்சி லைக் மேட்டர்ஸ்ல. நீங்க அதுதான் அந்த கேம் அவேர்னஸ் கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு கத்துப்பாங்க போங்க போக. பண்ட்டுக்கு வந்து அது வரவே மாட்டேது. முதல் மேட்ச்ல இருந்து இந்த மேட்ச் வரைக்கும் பார்த்தனா ஒரு ஸ்பின்னரை கடைசி ஓவருக்கு போடுறதுக்கு வச்சுனே இருக்காரு. எதுக்குன்னே புரியல. நடுவில் ஒரு ஓவர் தள்ளாம கடைசி போற வரைக்கும் போவோம், கடைசி நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி. நீ பாத்தனா எப்படியும் ஒரு 13 மேட்ச்ல ஒரு 8 மேட்ச் ஆச்சு கடைசியில மிச்சம் ஸ்பின்னருக்கு ஓவர் இருக்கும். கடைசி 2 ஓவர்ல 3 ஓவர் போடுறதுக்கு. அது வந்து எல்லா கேப்டனும் அப்படி பண்ண மாட்டாங்க. அது அவர் ஸ்டைல்னு நினைச்சு பண்றாரா என்ன நினைச்சு பண்றாருன்னு தெரியல. ஆனா அது ஒர்க்கே ஆகல இது வரைக்கும். ஆக்சுவலா கேகேஆர் மேட்ச் ஜெயிக்க வேண்டியது, அந்த சூப்பர் ஓவர் போன மேட்ச் அவர் திக்வேஷ் கடைசி ஓவர் வரைக்கும் வச்சு அந்த ஓவர் போட போய் தான் அவரு ரிங்கு சிங் 20 ரன் 25 ரன் அடிச்சு அது ஸ்கோர் ஓரளவுக்கு போச்சு. அதுதான் பிரச்சனை. அந்த பவுலர் ரொட்டேஷனை கரெக்டா பண்ணவே மாட்டாரு. அதே மாதிரி கேகேஆர் மேட்ச் தோக்க வேண்டியது, முகுல் சௌத்ரி இருந்து அடிச்சு கொடுத்தாருல, கம்முன்னு இருங்க. ஏய் அது வேறடா, பவுலிங் ரொட்டேஷன் ஒழுங்கா பண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு போறான் அவன். நீ தோக்க வேண்டியதான் பேசாத, ஜெயிச்சது தோத்ததுலாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு கேம் அவ்வளவுதான், பிரிடிக்ஷன் போவோம் நம்ம வாங்க. நான் ஜெயிச்சது தோத்தது சொல்லடா, பவுலிங் ரொட்டேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அது நம்ம வந்து இதெல்லாம் வந்து லைனா அடுக்குவோம் பின்னாடி. நம்ம இந்த சீசன் எப்படி நடந்திருக்குன்றத பேசுவோம்.
இவரு ருத்துராஜுக்குலாம் அங்க பேசுவோம், அதெல்லாம் தனியா இருக்கு, நம்ம அப்புறம் பேசுவோம். நம்ம நாளைக்கு சரி prediction போவோம். ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். ஆமா ஸ்ரவன்ட்டே அவன்கிட்ட கேட்கவே இல்லை ப்ரெடிக்ஷன் வெங்கட்டையும். ஸோ அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க நாங்க அப்டேட் பண்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இது வந்து எல்எஸ்சி வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருப்பாங்க. அவங்க என்னைக்கு என்ன பண்றாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியல. இங்க அதுதான் மேட்டரா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்குமே ஏர்லி விக்கெட் ஊந்துரும் எனக்கு தோணுது. அவங்க ஸ்டாப் கிடைக்கலன்னா பஞ்சாப் திணறுவாங்க. அஹ் அதனால நான் எல்எஸ்சி சைட் போலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு எல்எஸ்சி தான் ஜெயிக்கணும். இவனுக்கு எல்எஸ்சி ஜெயிச்சாதான் என் டீம் தோத்தாலுமே பரவாயில்ல, போறக்கூடிய நிலைமையில இருக்கும். என்னடா ஸ்ரவன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பாயிண்ட் ஆகுதுன்னு சொல்றேன். எனக்கு ஓப்பனஸ் அடிப்பாங்கன்னு தோணல. எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட அவுட் ஆயிடுவாங்க, அவர் மோசின் கிட்ட. அதே மாதிரி ஸ்னேயாஸ்மே வந்து கஷ்டப்படுவாரு. சோ எனக்கு அதனாலதான் நான் சொல்றேன், இவங்க பவுலிங்குமே அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமா தெரியல. பிபிகேஎஸ் பவுலிங் அதான் அப்ப அந்த வந்து கான்ட்ரரி அதேதான். அந்த கான்ட்ரரி இவங்க பவுலிங் கஷ்டமா தெரியலங்கிறனால எல்எஸ்ஜியோட ஓப்பனிங் பேட்டிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எஃபெக்டிவா இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சதுன்னா ஓரளவுக்கு டீசெண்டா முடிப்பாங்கங்கிற மாதிரி தோணுது. எல்லாம் இப்போ மறுபடியும் ஒரு 210 ஏதாவது போட்டாங்கன்னா இந்த தடவை சேஸ் பண்ற லெவல்ல பஞ்சாப் இல்ல. மறுபடியும் அவர் ஒரு மேட்ச் வினிங் நாக்கு ஸ்ரேயாஸோ இல்ல கூப்பர் கான்லயோ அடிச்சாதான் உண்டு. அப்படி யாரா அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல பட் அகைன் அந்த மாதிரி கேரி அவுட் பண்ணிட்டும் வரல. அதனால நானும் ஆக்சுவலா எல்எஸ்ஜி சைட் தான் போறேன். எனக்கும் ஏன் எல்எஸ்ஜி ஜெயிக்கணும்னா அவனுக்கு ஆர்ஆருக்கு தேவை அப்படிங்கிறனா சொல்றான். எனக்கு எல்எஸ்ஜி ஜெயிச்சாங்கன்னா எம்ஐ உடன் ஸ்பூன் போயிடுவாங்க. அதனால ஆளுக்கு ஒரு காரணத்தோட தான் இருக்கும். ஆளுக்கு ஜெயிக்கணும் ஏன்னா நீ எல்எஸ்ஜி சப்போர்ட் பண்ற, எனக்கு தெரியும். இல்ல நானும் எல்எஸ்சி தான் சொல்ல போறேன். ஆக்சுவலா லக்னோல நடக்கிற ஒரே காரணத்துக்காண்டி எல்எஸ்சி சொல்ல போறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு அந்த பிச்சு தெரியும். 2 மேட்ச் ஆர்சிபி அந்த பிச்சில வச்சு ஜெயிச்சிருக்காங்கன்ற ஒரே நம்பிக்கையில நான் எல்எஸ்சி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிபிகேஎஸ்க்கு ஒரு வீக் டைம் கிடைச்சிருக்கு அவங்க கேம் அனலைஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு. பட் இருந்தாலும் 8 லாஸ் இன் ரோ, அதுக்கப்புறம் வர்றது எப்படியும் ஷோல்டர்ஸ் எல்லாம் டவுன்ல தான் வருவாங்க. ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. 6 லாஸ் இன் ரோ தான்டா. 6 லாஸ் ஒரு இது இல்ல, மழை வேற ஒண்ணு போயிடுச்சு, ஏதோ ஒண்ணு விடுங்க. இப்ப 7 லாஸ் ஆக போகுது, அவ்வளவுதான். அது நீ எதிர்பார்க்கிற ஓ ஆசை அதானே? என் ஆசை. சரி ஓகே. சரி நாங்க 3 பேரும் எல்எஸ்சி சொல்லிருக்கோம். அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்றத நாங்க பார்த்து அப்டேட் பண்ணிக்கிறோம். சோ நாங்க இன்னொரு மேட்ச் ப்ரிவியூ ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பை பை ஃப்ரம் Wolves vs. Bye. ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்